ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான ஊர் தான் கோபிச்செட்டிப்பாளையம். இந்த ஊரை பற்றி நம்ம பேரை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட பசுமையான இந்த நிலப்பரப்பு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குற இடம் பூராமே பார்த்தீங்கன்னா வயல்வெளியாக இருக்கும். கரும்பு தோட்டம், வாழைத்தோட்டம், அப்புறம் நீர்நிலைகள்னு இந்த ஊரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரம்மியமான இடமா இருக்கும். இந்த ஊர் இவ்வளோ அழகாக இருக்க போய் தான் இங்கே வந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து படமாக்கப்பட்டிருக்கு. 90களில் எடுக்கப்பட்ட நிறைய படங்கள் வந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடுத்திருப்பாங்க. அதனால தான் வந்து இந்த ஊருக்கு வந்து மினி கோடம்பாக்கம் அப்படின்னே வந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் பார்க்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் டு பங்களாபுதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பங்களாபுதூர் போகிற அந்த மெயின் ரோடு தான் வந்து இந்த ஏரியா. இது பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ரோட்டோட 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல்வெளியாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டங்கள் நிறையா இருக்கும். ரோட்டோட ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வாய்க்கால் போகும். அது ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்கும். அந்த தண்ணி எந்த தண்ணின்னு பார்த்தீங்கன்னா பவானி ஆற்றோட தண்ணி. இந்த ஊரோட செழிப்புக்கு காரணமே வந்து அந்த பவானி ஆறு தான். அதோட நீர் தன்மை நிறைய இங்கே வந்து பாயறதுனால தான் வந்து இந்த ஊர் அவ்வளோ செழிப்பாக இருக்குது. இந்த ரோடு மட்டும் இல்லை, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற எல்லா இடமுமே பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே பசுமையாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அணைக்கட்டுகளும் இருக்குது. கொடிவேரி அணை, அப்புறம் குண்டேரிப்பள்ளம் அணை இருக்குது. அப்புறம் வந்து பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில், அப்புறம் பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவில், அப்புறம் பெரும்பள்ளம் அணை. இதெல்லாம் வந்து கோபியோட சுற்றுவட்டார பகுதிகளில் தான் இருக்குது. இந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து படமாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து கணக்கே இல்லைங்க, எக்கச்சக்கமான படங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சத்யராஜ், பாக்யராஜ், அப்புறம் நம்ம பிரபு, விஜயகாந்த், இவங்க படம் எல்லாமே வந்து இங்கே நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விவசாயம்தான். பெருவாரியான மக்கள் விவசாயம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது இந்த கைத்தறி, அப்புறம் இந்த நெசவு சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் பண்ணுறாங்க. பட்டுப்பூல் வளர்ப்புலாம் இங்கே கொஞ்சம் பிரதானமாக பண்ணிகிட்ருக்காங்க. விவசாயத்தில் எது முக்கியமான பயிர்னு பார்த்தீங்கன்னா நெல், கரும்பு, அப்புறம் வாழை, அப்புறம் வந்து இன்னும் வந்து நிறைய பயிர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஊரே வந்து அவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு பகுதி. மக்களும் வந்து பல்வேறு தொழில்களை பண்ணி ரொம்பவே சிறப்பாக இருக்காங்க. இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணை. ஆனால் வந்து கொடிவேரி அணைக்கு தான் போகணுன்னு அவசியமே இல்லை. இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் நம்ம எங்கே வேணாலும் போகலாம். நம்ம ஒரு 2 வீலரோ ஒரு காரோ எடுத்துகிட்டு நம்ம சும்மா வந்து நமக்கு தோன்ற ஒரு ரோட்டில் எப்படி போனாலும் பார்த்திங்கன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்கும். அதனால் வந்து இந்த இடத்துக்கு தான் போகணுன்னு அவசியமே இல்லை. எல்லா இடமுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். கோபியோட சுற்றுவட்டார பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. கோபியிலேருந்து சத்தியமங்கலம் தாண்டினோம்னா நமக்கு வந்து திம்பம் மலைப்பாதை வந்துடும்.
அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து பண்ணாரியம்மன் கோவில், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பவானி கூடுதுறை இருக்குது. ஸோ ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், முக்கியமாக கோயம்புத்தூர் பகுதியில் ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இது எல்லாமே வந்து கோபியிலேருந்து வந்து ரொம்ப பக்கம். இந்த ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மக்களுக்கும் வந்து கோபி வந்து ரொம்ப பக்கம். ஸோ வந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் ட்ராவல்லே வந்து நம்ம இந்த ஏரியாவுக்கெல்லாம் போகலாம். கோபி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பவானி ஆறோட தண்ணி வந்து பாயுதுங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ டேஸ்டான தண்ணி. அந்த தண்ணியால் தான் வந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையமே வந்து அவ்வளோ பசுமையாக இருக்குது. ஆரம்பகால தமிழ் படங்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து இந்த பகுதியில் தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த கொண்டத்துக்காளியம்மன் கோவில், அப்புறம் அந்த பச்சைமலை முருகன் சுவாமி கோயில், கொடிவேரி அணை, குண்டேரிப்பள்ளம், பெரும்பள்ளமணி, இப்படி எல்லா பகுதியிலுமே பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். அழகான கொங்கு தமிழ், அழகான வயல்வெளி, அன்பான மக்கள், இதுதான் கோபி. இவ்வளோ அழகான ஊரை வந்து நாம் வந்து லைஃப்பில் ஒரு முறையாவது வந்து சுற்றி பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடைச்சவங்க கண்டிப்பாக இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை வந்து சுற்றி பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.